வேற எங்க அண்ணா உருவாக்கி நூற்றாண்டு கால தலைவர் கலைஞர் அவர்கள் வழிநடத்திய இயக்கம் இந்த இயக்கம். பவளவிழா கண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் தலைவர் பொறுப்பு இருக்கிறேன். வெள்ளி விழா, பொன் விழா, பவளவிழா தொடர்ந்து ஆட்சி பொறுப்பில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் நூற்றாண்டு விழா காலத்திலேயும் ஆட்சி பொறுப்பில் இருந்து தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையிலே அழைத்து செல்லும். அதுக்கான வலிமை கோடிக்கணக்கான உடன்பிறப்புகளுக்கு இருக்கு. கடுமையான எதிர்ப்புகளை எல்லாம் வென்று நெருப்பாற்றில் வேண்டி அண்ணாவுடைய தம்பிகளா, தலைவர் கலைஞருடைய உடன்பிறப்புகளா, கட்டுக்கோப்பா இருக்கிற இந்த இயக்கத்தை தீரர்கள் கூட்டம் சொல்லாம என்ன சொல்றது, உழைப்பே மட்டுமல்ல உயிரையே கொடுத்தவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம். திமுக என்னன்னு ஹிஸ்டரியை திரும்பி பார்த்தீங்கன்னா போராட்டம் போராட்டம் போராட்டம், சிறை சிறை சிறை, தியாகம் தியாகம் தியாகம். இதுதான் திமுக. இந்திய திருப்பதிக்கு எதிரான போர்க்களம், எல்லுமி போர்க்களம், எமர்ஜென்சி கொடுமைகள், எதேசாதிகார அடக்குமுறைகள்னு நம்மளோட மண் மொழி மானம் காக்க திமுக அதுபட்ட படிக்க ரொம்ப அதிகம், ரொம்ப பெருசு. அத்தனையும் கடந்து 6வது முறையா ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் தொண்டர்கள் தான். அதனாலதான் காலங்கள் மாறுது, எதிரிகள் மாறுறாங்க. ஆனா திமுக மட்டும் கம்பீரமாக நிலைச்சிருக்குது. காலந்தோறும் உருவாகுகிற அரசியல் எதிரிகளை சிங்கிள் ஹேண்ட் எதிர்கொண்டு நூற்றாண்டு நோக்கி இடை போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்முடைய அறிவு பாரம்பரியம் தொடரும் வரை ஆரிய ஆதிக்கவாதிகள், வந்த வழி மறந்த அடிமைகள், அறிவற்ற அரைகுறைகள்னு யாரும் இந்த ஆலமரத்தை அலசி பார்க்க முடியாது. திராவிடம் எனும் அறிவுரை இயக்கத்தால் நிபுண தமிழ்நாடு ஒரு நாளும் தலை முடியாது. பாசிசவாதிகளின் தகவல் கனவை இங்கு பலிக்காது. வரலாற்றை படிப்போம், தொடர்ந்து வரலாறு படைப்போம் என்பது அறிவாயுதம். பயன்படுத்தாமல் விட்டா ஆயுதம் துருப்பிடிச்சிடும். அதேபோல புத்தகங்களில் அலங்காரத்தினர் அலமாரி வைக்காம தினம் எடுத்து வாசிக்கணும். அப்பதான் நம்முடைய மூளையும் துருப்பிடிக்காம இருக்கும், புதிய சிந்தனைகள் பிறக்கும். இன்னைக்கு 30 செகண்ட் ரீல்ஸ் வீடியோவை கூட முழுசா பார்க்காம ஸ்கிப் பண்ற அளவுக்கு எல்லாமே வேகமா போயிட்டு இருக்கு. எந்த விஷயத்திலையும் ஆழ்ந்த கவனம் செலுத்த முடியாம இளைஞர்கள் தவிக்கிறாங்க. ஆனா குட் திங்ஸ் டேக் டைம்னு அவங்க புரிஞ்சுக்கணும். இது போன்ற சூழ்நிலையில புத்தக வாசிப்பு தான் மனதை ஒருமுகப்படுத்துகிற மெடிடேஷன். அதனால நீங்க எவ்வளவு பிஸியான வேலைகள் இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் அல்லது ஒரு 15 நிமிடமாவது புத்தகத்தை வாசிக்கணும். உங்களை பார்த்து வீட்டில் இருக்க குழந்தைகளும் இதை ஃபாலோ பண்ணுவாங்க. பசங்களுக்கு பெற்றோர்கள் தான் எக்ஸாம்பிளாக இருக்கணும்.